கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியான ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் 2 கப்பு ரவை எடுத்துக்கலாம். ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யிலே வறுத்து எடுத்துருங்க. இப்போ ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. ஒரு 3/4 கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். அதில் அதையும் இது கூட வறுத்து எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சர்க்கரையை பொடிச்சு வச்சுருக்கோம் 1 கப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை கட்டியாக இருந்தால் கூட இதில் கரைஞ்சிரும் பால் ஊற்றுனதுனால. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறட்டும், லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் மூடி வச்சுருந்தேன், ஏன்னா சாஃப்டாகவும் கொஞ்சம் ஆறட்டும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்குன்னு. இப்போ நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இதுமாரி ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.